இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு நினைக்கிறீங்க? பிரியாணின்னு தோணுதா? இல்லை, இது நெல்லை சீமையோடைய ஸ்பெஷல். அதாவது நம்ம கூட்டாஞ்சோறு செய்வோம் இல்லையா, அது மாதிரி நம்ம கூட்டாஞ்சோறு வீட்டில் செய்வோம். இது கோவிலில் செய்கிறது. கூழ் ஊற்றுவாங்க இல்லையா பல ஊர்களில், அது மாதிரி இங்கே யார் வேணாலும் தனிப்பட்ட முறையிலையோ இல்லை மொத்தமாகவோ பைசா கொடுத்து இந்த கூட்டாஞ்சோறு செய்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. யாரு இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை, எல்லாரும் போய் வாங்கிட்டு வரலாம். இன்றைக்கி எனக்கு மதிய சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு என் பையன். நான் பார்த்துக்கிறேன், நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துலேயே சத்தம் வந்துச்சு, உங்களுக்கு சாப்பாடு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிச்சு அப்படின்னு சொல்லி வச்சிச்சு. அவங்க அண்ணன் வீட்டில் இருந்து இந்த படைப்பு சாதம் வந்துச்சு. இந்த படைப்பு சாதத்தோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட்டாஞ்சோறுனா ஏதோ ஒரு அஞ்சு காய்கறி 6 காய்கறி போடுவோம். இது மார்க்கெட்டில் உள்ள மொத்த காய்கறியும் போடுறாங்க, எல்லா காய்கறியும் போடுறாங்க. ஒன்று கூட இது கிடையாது, தள்ளுபடி கிடையாது. எல்லா காய்கறியும் போட்டு அதோட அப்பளமெல்லாம் பொரித்து போடுறாங்க. அப்பளம் பொரித்து போடுறாங்க. வத்தல், மிதுக்க வத்தல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மிதுக்க வத்தல் போடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சீனியரக்காய் வத்தல், எல்லா வத்தல் வடகம் எல்லாமே போடுறாங்க. நம்ம சைடிஷ் எதுவும் தேட வேண்டியதில்லை. கொஞ்சம் சக்கரை பொங்கலும் வந்தது. நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டு படுத்துட்டேன். இப்போ இது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்து வச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா காய்கறியும். சரி, சாதாரணமாக சாப்பிட்றது சாதம், சாமிக்கு படைக்கிறது பிரசாதம் இல்லையா? உங்களுக்கு இந்த நெல்லைச்சீமையோட படைப்பு சாதத்தோட பாரம்பரியம் தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள்.